கூடியிருக்கிற அன்பான தமிழ் சொந்தங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பொன்மாலை பொழுதுக்கும் இந்த நிகழ்வை ஒருங்கு செய்திருக்கிற அத்தனை அமைப்புகளுக்கும், அதற்கு பொருளுதவி செய்திருக்கின்ற பெரியவர்களுக்கும், ஆதரவு அளித்த அத்தனை பேருக்கும் என் நெஞ்சத்திலிருந்து ஒரு எளிய சொல் நன்றி. நான் உண்மையிலேயே இந்த மேடையில ஒரு உண்மையை நான் சொல்லணும். ஒரு 2 வார நீண்ட அலைச்சல்கள் மிகுந்த ஒரு பயணத்துக்கு பிறகு நாங்க இங்க வந்திருக்கோம். அப்படியே ஊருக்கு போக போறோம். நாங்க இந்த அரங்கத்திலே அமர்ந்து இந்த பாடகர்களினுடைய இசையை கேட்டது எங்கள் நெஞ்சத்திலும் உடலிலும் இருந்த அத்தனை சோர்வையும் போக்குது. கணேஷ் உட்பட அத்தனை குழந்தைகளும் பாடிய பாடல்கள் எங்களினுடைய இளமையை மீட்டெடுக்க உதவுகின்ற ஒரு பொன்மாலை பொழுதாக இந்த பொழுதை மாற்றிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இருகரம் குவித்த வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முதல்ல இந்த தலைப்புக்கு சசிக்கு தான் பதில் சொல்லணும். அதுதான் முறை. அவருக்கு அப்புறம் வரேன். சசி ரொம்ப நல்லா பேசிருக்காரு. நான் சொல்லுவேன்னு என் குரல் மாதிரியே பேசினார் பாருங்க. என் குரலை விட அவர் குரல் நல்லா. ஜனங்க கை தட்டுறாங்கன்றதுக்காக என்ன வேணாலும் சொல்லிடுறதா அப்படின்னு நான் இங்க கேட்க போறது இல்லை. இப்ப பேசினது நீங்களா அவரானே? ஏன்னா ஜனங்க கை தட்டுறதுக்காகவே அவர் இன்னைக்கு பேசல. அவ்வளவு இலக்கிய பூர்வமாக இந்த தலைப்பை நாங்க ஒரு 3-4 தடவை பேசியிருக்கோம் வேற வேற இடங்கள்ல. இவ்வளவு தூரம் இலக்கிய தரத்தோடு இந்த தலைப்பை இதுவரை யாரும் அணுகியதே இல்லை. சசிதான் என்னை போல பேசினாலும் சசி பாரதியாகி விட முடியாது. சசியாக நானும் மாற முடியாது, நானாக அவரும் மாற முடியாது. அதுதான் உண்மைக்கும் பொய்க்கும் இருக்கிற வித்தியாசம். ஆனா ரொம்ப சீரியஸா பேசுறாரு. நான் முதல்லயே அதுக்கு பதில் சொன்னா நானும் சீரியஸ் ஆயிடுவேன். சாதாரணமாவே நான் சீரியஸா போயிடுவேன். அதனால அவங்க அந்த அணில அந்த ஆர்டர்ல இருந்தே வருவாங்க. கௌசல் பாரதி தம்பி நல்லா பேசினாரு. எங்க ஊர் டிஎம் கிருஷ்ணா மாதிரி இருக்காரு அவங்க அவர் சொல்றாரு, அவங்க போய் சொல்ற அணியா, நாங்க ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களா நாங்க 3 பேரும். இந்த ஹரிச்சந்திரன் கதை மகாபாரதத்துல வருதுங்க. மகாபாரதம் எழுதி 4500 வருஷம் ஆகுது. 4500 வருஷத்துக்கு முன்னாடி ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்துல இருந்ததை பார்த்தாலும் சில பேர் அப்படியே இருக்காங்க. 1000 வருஷம் ஆனாலும். மகாபாரத காலத்துல லுங்கி கட்டி உட்கார்ந்து அவங்க மனைவி அவரை தம்பிட்ட கேக்குறாங்களா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காங்க. இந்த காலம் முடிஞ்சிருச்சு. எந்த மனைவியாவது கடவுள்கிட்ட போய் ட்ரெஸ் நல்லா இருக்கு? பொண்ணுங்க சைக்காலஜியே தெரியாம அந்த வளர்றீங்கன்னு தெரியுது. மனைவி கேட்பாங்க கணவர்கிட்ட, எங்க ப்ளூ ட்ரெஸ் போட்டுக்கிட்டா ரெட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டா? கணவர் சொல்லுவாரா, ப்ளூ ட்ரெஸ் போட்டுக்கோ. சரின்னு ரெட் ட்ரெஸ் போட்டு அந்த அவ்வளவுதான் தெரியும். இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு கேட்டு வைப்பாங்க. அப்புறம் அதனால இதெல்லாம் ரொம்ப காலம் சொல்லிட்டு இருக்கீங்க பட்டிமன்றத்துல. போர் அடிக்குது எங்களுக்கு. அதெல்லாம் நாங்க கேட்கவே மாட்டோம். எங்களுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு யாரை கேட்கணும்னு எங்களுக்கு தெரியும். அந்த லிஸ்ட்ல நீங்க எல்லாம் கிடையாது. மேனேஜர் கேட்டாரா, தம்பி ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு? போய்கிட்டே இருக்குன்னு இவர் பதில் சொல்லியிருக்காரு. போய்கிட்டே இருக்குன்னு சொல்றது ப்ராஜெக்ட் இல்ல, உங்க வேலை. இதே மாதிரி மேனேஜர் சொல்லிட்டே இருந்தா சீக்கிரமே போயிடும். அப்புறம் மனைவியும் மனைவியோட தங்கையும் இருக்கும்போது யார் அழகுன்னு கேட்பாங்க.
சார் எவ்வளவு நாள் சார் இந்த மாதிரி பேசிட்டு ரெண்டு பெண்களை பார்த்த உடனே பியூட்டி கான்டெஸ்ட் நடத்துவீங்க. ஒரு பெண்ணுக்கு இருக்கிற அவளுடைய உடல் ரீதியான அழகு ஒண்ணுதான் அவங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு மூளை இருக்குது, அவளுக்கு அறிவு இருக்கு, அவளுக்கு ஆன்மா இருக்கு. எத்தனை ஆண்கள் மனைவியினுடைய தங்கையை பற்றி அவர் தன்னுடைய பிள்ளை மாதிரி தன்னுடைய குழந்தை மாதிரி நினைச்சு வளர்க்கிற எவ்வளவோ ஆண்களை நீங்கள் இந்த அரங்கத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்தாதீங்க. ஆண்களை நல்லவங்க இருக்காங்க, நீங்களே கெடுத்துருவீங்க. உங்க தாத்தாவை பத்தி சொன்னாரு, அது ஒரு நெகிழ்ச்சியான செய்தி. சொல்லும் போது அவருக்கு ஒரு சின்ன பெரட்டு வந்தது. நீங்களா கவனிச்சீங்களான்னு தெரியல, கவனிச்சீங்களா? தாத்தாவை பத்தி சொல்ற போது அவர் என்ன சொன்னாரு, வாழற நாள் தெரிஞ்சு போச்சுன்னா சாகர நாள் நரகம் ஆயிடும். சாகர நாள் தெரிஞ்சு போனா வாழற நாள் நரகம் ஆயிடுன்றதுதான் போய் சொன்னா இப்படிதான் ஆகும். சிவாஜி டைலாக். அதுக்காகத்தான் நாங்க 3 பேரும் அடிச்சுக்கிறோம். போய் சொல்லி கொள்ளையாது, மறந்து போயிடும், டென்ஷன் ஆயிடும். ரொம்ப புத்திசாலிதாங்க போய் சொல்லலாம். நாங்கெல்லாம் இல்ல, நாங்க ஒத்துக்கிறோம். ஏன்னா யார்கிட்ட என்ன போய் சொன்னோன்னு நினைவு வச்சு கரெக்டா அதான் ரிப்பீட் பண்ணோம். அந்த தங்கச்சி இருக்கு, அது கிளம்பவே இல்லை. அதுக்குள்ள ஆர்கனைசர் 4 மணி கேட்டிருக்காரு. அது அப்பதான் செகண்ட் கோட்டிங் மேக்கப்ல இருக்கான். ஆனா அது ஷார்ஜால் அது சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டேன்னு சொல்லிடு. போனை வச்ச உடனே இங்க இருக்கிற வேற ஏதோ ஒரு ஃப்ரெண்டு போன் பண்ணிடு. அப்ப என்ன சொல்லும், கிளம்பவே இல்லை. இப்போ கிளம்பவே இல்லைன்னு சொன்ன ஃப்ரெண்டும் ஆர்கனைசரும் இவங்க வர்றதுக்கு முன்னாடி மீட் பண்ணிட்டா என்ன தேர்ட் கோட்டிங் ஆயிடும். இந்த கழுதைக்கு தான் கெஞ்சரும் சொல்லாதீங்க, மாட்டிப்பீங்க, அசிங்கமா இருக்கும், கேவலமா இருக்கும். அடுத்த பட்டிமன்றத்துல கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீ 8 கோட்டி வேணாலும் போட்டு வீட்டிலே இருங்க, காரைக்குடியிலே இருங்க. அப்ப கணவர் இறந்து போனது மகனின் எக்ஸாம் கருதி போய் தள்ளி சொல்லுதல். அந்த நேரத்துல சொல்லவே சொல்லுங்க. அந்த பையனால அதை எப்படி தாங்க முடியும்? இவ்வளவு நாள் சொல்லலன்றதே அந்த பையனுடைய மனத்தை பாதிக்காது. உண்மையை நீங்கள் மறைக்கிற போது பொய் சொல்லுகிறவருக்கு அந்த நேரத்தில் நீங்க எஸ்கேப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எஸ்கேப்பும் ஆயிடுவீங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் சொன்னது பொய் என்று தெரிந்தால் என்ன தெரியுமா பிரச்சனை? இட்ஸ் நாட் அபவுட் யூ லைங், இட்ஸ் அபவுட் தி ஃபேக்ட் தட் ஐ கான்ட் ட்ரஸ்ட் யூ எனிமோர். அதுதான் பிரச்சனை. நீ ரொம்ப சின்ன பொய் தான் சாமி சொன்ன, நீ சின்ன பொய் தான் நீ சொன்ன. ஆனா அது பொய் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீ எவ்வளவு பெரிய உண்மையை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அந்த பொண்ணு நல்லா பேசிச்சு. பஞ்சதந்திரம் படத்துல நண்பனுக்காக பொய் சொல்லக்கூடாத உயிரையே கொடுப்பான். அந்த படத்துல நண்பனுக்காக பொய் சொன்ன கமலஹாசன் 4 நண்பர்களும் கைவிட்டார்கள் என்பதான படம். பாத்தீங்களா இல்லையா அந்த படத்தை? கடைசி வரைக்கும் படம் பாருங்கம்மா. இதுல என்னவோ பெரிய படத்தை பார்த்து தத்துவம் பஞ்சதந்திரம் எல்லாம் பாக்குறதே ஜாலி காலம். அதுல இருந்து வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாம் நீங்க தேடக்கூடாது. அந்த அம்மா சொல்றாங்க அவங்க எல்லாம் தியாகிகளாம். கவனிச்சீங்களா இல்லையா? அவர் தான் தியாகி. அவங்க சொன்னாங்க நாங்க 3 பேரும் தியாகிகள் தங்களை சொல்லிட்டாங்க. நான் சென்னைக்கு போன உடனே சொந்த காசு செலவழிச்சு மவுண்ட் ரோட்ல 3 பேருக்கு செலவழிச்சேன். தியாகிகள் இருக்குது சொல்ல பார்த்தா இல்ல இவங்க பதில் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என் மனசு ஆறு. அதனால நானும் பதில் சொல்லணும். இந்த ஒரு காத்து மேல காத்து கீழே காத்து ரைட்ல திருக்குறள் உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டா நீங்க நினைச்சப்போ மாத்துறதுக்கு சார் திருக்குறளை மாத்துறதுக்கு ஒருத்தர் ட்ரை பண்ணாரு தெரியுமா? உண்மை சார், இது வரலாறு. இது
நான் சொல்றது. திருக்குறளை மாற்று ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் மதுரையில கலெக்டரா இருந்தாரு. திருக்குறள் கொஞ்சம் கொஞ்சம் தப்பா இருக்குன்னு அவருக்கு தோணுச்சு. உடனே நான் திருக்குறள் எல்லாம் தமிழ் கத்துட்டு இருந்தாரு. திருக்குறளை கொஞ்சம் மாத்தி மாத்தி எழுதி அதை கொண்டு போய் மாபெரும் தமிழ் புலவரான தியாகராச செட்டியாரிடம் கொண்டு போய் கொடுத்தாரு. அது நான் திருக்குறள் எல்லாம் நான் மாத்தி எழுதியிருக்கேன். அவர் சொன்னாராம், திருக்குறள் அந்த தாயில்லா பிள்ளையா வரவ போறவங்கள தலையில தட்டுறதுக்கு. அந்த வெள்ளக்காரருக்கு பிறகு நம்ம துபாய்க்காரருக்கு அவ்வளவு திருக்குறள் புத்தகத்தை வாங்கி எரிச்சார். அவர் ஏற்கனவே மாத்தி எழுதி பதிப்பிச்சுட்டாருல்ல, அதெல்லாம் இவர் வாங்கிட்டாராம். வாங்கி அத்தனையும் எரிச்சிருக்காரு. சிலவற்றை மாற்றக்கூடாது. மாற்றுவோம் என்ற நினைவே அதற்கு நீங்கள் செய்கிற துரோகம். நீங்க பட்டிமன்றத்துக்கு ஏதாவது சொல்லிடக்கூடாது. ஜனங்க கை தட்டுறாங்கன்றதுக்காக பொய்மையும் அந்த உண்மை தாங்க முக்கியம். திருக்குறளை படிக்கிற பொய்மையும் லை ஆல்சோ அப்படின்ற போது என்ன அர்த்தம்? உண்மைக்கு அது ஒரு நாளும் சரிசமமாக வர முடியாது என்று அர்த்தம். இப்போ பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்த நன்மை என்ன பயந்துருக்காங்க தெரியுமா? எங்க நடுவர சுள்ளான்னு சொல்லி ஒரு பெரிய அப்பயே மறந்துட்டாங்க. அப்புறம் இவங்க சொல்லுவாங்க, நாமெல்லாம் ஒண்ணுமே தெரியாத ஈனவானவன் நாமெல்லாம் நம்பிடுவோம். அவர் கடவுளை 2வது ரோலிய வச்சுட்டு இவங்க சொல்லுவாங்க, நான் 12 வருஷம் முன்னாடி என் புருஷன் கிட்ட நான் சொன்னேன், நீங்க காஃபி போட்டா தான் நாளே நல்லா இருக்கு, டேயே நல்லா இருக்கு, டேயே நல்லா டீயே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் 12 வருஷமா ஏன் தெரியுமா காஃபி போடுறாரு? நீங்க போடுற காஃபியை சாப்பிட முடியாதுன்னு பக்கத்துல இருக்கிற பிள்ளை எல்லாம் கை தட்டுறாலும் அது 1000 அன்பே சுகமா, கோபங்கள் சுகமா, உன் பொய்கள் எல்லாம் சுகமா. பொய் இல்லாமல் காதல் எவ்வளவு நாள் இதே சொல்லிட்டு காதல் என்றால் பொய், காதல் என்றால் பொய்யில ஆரம்பிக்கிற எதுவும் நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க, காதல் என்பது திருமணத்துல போய் முடியணும்னு நினைக்கிறோம். ஒரு உறவினுடைய தொடக்கமே பொய்யாக இருந்தால் அந்த உறவு எப்படி நன்றாக இருக்கும் என்று நான் உங்களை கேட்கிறேன். எப்படி சரியா இருக்கும்? ஜெயகாந்தனை பற்றி சசி சொல்லுகிறார். உங்கள் உண்மை ஒன்றுமே எனக்கு அவ்வளவு பெரிய விஷயம். அந்த ஜெயகாந்தனை நேரம் நான் பார்த்திருக்கேன். ஜெயகாந்தன் ஒரு மேடையில் சிங்கம் போல உரையாற்றி கொண்டிருக்கிறேன். நான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன். கேள்வி பதில் நேரம். ஜெயகாந்தனிடம் ஒருவர் கேட்கிறார். அப்போது ஒரு கவிதை வந்தது. அந்த கவிதை ரொம்ப பிரபலமான கவிதை. கவிதைக்கு பொய் அழகு அப்படின்னு அந்த பாட்டுல ஒரு வரி வரும். கவிதைக்கு பொய் அழகு என்று சொல்லுகிறார்களே ஜே.கே., அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஜெயகாந்தன் அடுத்த நொடி சொன்னது, உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகில் வாக்கில் ஒளி உண்டாகும் என்று மகாகவி பாரதி சொன்னாரே, அதுதான் கவிதை என்று ஜே.கே. பதில் சொன்னார். நான் சாட்சி, அந்த அரங்கத்துல நான் இருந்தேன். உண்மை அவ்வளவு முக்கியமானது இல்லையா? உங்களுடைய நம்பிக்கை என்கின்ற அந்த 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 மேகத்தை, அந்த பபுளை நீங்க பெருக வச்சுட்டே இருப்பீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பபுள் உடைஞ்சிருச்சுன்னா அந்த பபுளை ஏற்படுத்தின உங்களுக்கு இந்த சமூகத்துல என்ன மரியாதை இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்க. எங்க ஊர்ல ஒரு கம்பெனி இருக்கு, பேரு சத்தியம். கம்பெனி பேருங்க சத்தியம். பேலன்ஸ் ஷீட் முழுக்க போய் அது முதல் தடவை பண்ணிட்டப்போ அவர் என்ன நினைச்சு, எனக்கு தெரியாது, அந்த கம்பெனி சிஇஓலாம் எனக்கு தெரியாதுங்க, நான் அவர் அசம்ஷன்ல சொல்றேன். அவர் என்ன நினைச்சுப்பாரு, சின்ன போய் தானே, ஷேர் ஹோல்டர்ஸ் மனம் கொஞ்சம் இருந்தால் என்ன தவறாகிவிடும். அதான் சசி விரும்புறாரு. உங்க உண்மை ஒண்ணும் எனக்கு ரொம்ப பெருசு இல்ல, நான் என் நம்பிக்கை தான், ஷேர் ஹோல்டர் நம்பிக்கை வச்சு வாங்கினா சார். என்ன தெரியுமா பிரச்சனை? உங்க சின்ன சின்ன பொய்கள்ல கழுத ஒரு பொய்யோட நிக்காது, அதுதான் பிரச்சனை. அவர் முதல்ல பேசின தம்பி சொன்னார், பாட்டியை சாகடிக்காதவங்க நம்மள யாராவது இருக்க முடியுமா? தாத்தா
தாத்தாவை சாகடிக்காத யாரா இருக்க முடியுமா? ஒரு கம்பெனில என்னாச்சுன்னா ஒருத்தர் அவங்க மை கிராண்ட் மதர் எக்ஸ்பயர்ட்னு சொல்லி லீவ் கேட்டார். ஏன்னா அந்த கிராண்ட் மதர் ரொம்ப நாள் முன்னாடியே அவங்க போயிட்டாங்க. அதனால ஏற்கனவே இறந்தவங்க தானே சொல்லி கிராண்ட் மதர் எக்ஸ்பயர்ட் சொல்லி லீவ் கேட்டார். அடுத்த நாள் அவருடைய தாத்தா யாரு லீவ் கேட்டாரு, அவருடைய தாத்தாவை கூட்டிட்டு டாக்டர் வீட்டுக்கு போன போது அதே மேனேஜர் அதே டாக்டர் வீட்டுக்கு வந்துட்டார். உடனே இவர் தாத்தாட்ட வந்து மேனேஜர் கொஞ்சம் லூசு பையன் அவங்க பேசுறாரு. அந்த தாத்தாக்கள் பாட்டுகள் எல்லாம் நீங்க கூட சுலபமா எடுத்துக்கணும், இருந்தாலும் சுலபமா எடுத்துக்கணும். நம்ம விட அவங்க ரொம்ப புத்திசாலி. உடனே அந்த தாத்தா நேர போய் மேனேஜர்கிட்ட, நீங்க தான் என் பேரனுடைய மேனேஜரா, உங்களை பத்தி அவன் ஏதோ சொல்றானே அப்படின்ட்டு. இந்த மேனேஜருக்கு இப்பதான் மனைவியை இழந்தவர் இவ்வளவு கம்பீரமாக பேசுகிறாரு. உடனே அவர் கை பிடிச்சிட்டு ஐம் சோ சாரி அபவுட் யுவர் லாஸ். உடனே இவர் தாத்தா பேர அப்படி நீ சொல்றது சரிதான், இதுக்கு அப்புறம் தான் வேலை போகும். பொய்கள் என்பது ஏன் பிரச்சனைன்னு நாங்க சொல்றோம் தெரியுமா? நீங்க நினைக்காத நேரத்துல போய் உங்களை காட்டி கொடுத்துரும். அந்த சத்தியம் என்ன நடந்ததுன்னா, முதல் வருஷம் சொன்னது சின்ன பொய் தான். அடுத்த வருஷம் பேலன்ஸ் ஷீட்ல முதல் வருஷம் பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் பெருசா சொல்ல வேண்டியது. மூணாவது வருஷம் அதை விட பெருசு. ஒரு கட்டத்துல ரொம்ப பெருசாயிருச்சு. இனிமே அதை காப்பாற்றவே முடியாதுன்ற போது பாதிக்கப்பட்டது நம்பிக்கை. சில நம்பிக்கைகளை காப்பாற்றுவதற்காக கூட பொய்யை சொல்லாதீர்கள் என்று சொல்லுவதற்காக நாங்கள் 3 பேரும் இங்கே வந்து இளைதாக முள்மரம் கொள்க. வள்ளுவர் சொன்னார், முள்ளு செடி சின்னதா இருக்கும் போதே நீ அதை அழிச்சிடுற, கடையினர் கை கொள்ளும் காழ்ந்த விடத்து. ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா உன்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் சொன்னது பொய்க்காகன்னு நான் சொல்றேன். பொய்யை சின்னதா இருக்கும் போதே சொல்லாத, ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சுன்னா அதை உன்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு வள்ளுவர் சொன்னாருன்னு நான் சொல்றேன். இதுக்கு அந்தமா வந்து என்ன சொல்ல போது, திருக்குறள் எப்படி மாத்த போது? லேபரஸை பத்தி நீங்க சொன்னீங்களேம்மா, நாங்க ஒரு தடவை ஃபிளைட்ல வந்த போது எங்களோட ஒருத்தர் டிராவல் பண்ணார். அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்துட்டு திரும்பி இங்க வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட நாங்க பேசிட்டு இருந்தோம், எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க? சும்மா 14 வருஷம் ஆச்சு அப்படின்னு அவர் சொன்னார். 14 இயர்ஸா? 14 இயர்ஸா என்னவா இருக்கீங்க? அதே தான், இந்த கட்டடத்துல இருந்து தொங்குகிற அந்த வேலையை தான் அவர் செய்யறார். என்னங்க 14 வருஷமா இங்க இருக்கிறது கஷ்டம், எல்லாரும் இந்த வேலையை செஞ்சுட்டு. அவர் சொன்னார், நாங்க எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்துக்கு தாமா வருவோம். 3 வருஷத்துல பணம் சம்பாதிச்சு ஊர்ல கடன் அடைச்சிட்டு நிம்மதியா திரும்பி போயிடலாம் தாமா வருவோம். ஒருத்தர் கூட 3 வருஷத்துல திரும்பி போறது இல்லை. ஒருத்தர் கூட 3 வருஷத்துல திரும்பி போனது இல்லைன்றது உண்மைதானே? அது உண்மைதானே? அது என்ன காரணம்? அவனுக்கு மாத்திரம் இளமை இல்லையா? அவனுக்கு வாழ்க்கை வாழ வேணாமா? 17 வருஷமா இந்த வெயில் காட்டிலே அவனுடைய இளமை காய்கிறது. அந்த மனுஷனுக்கு ஒரு நியாயம் வேணாமா? அந்த நியாயம் ஏன் கிடைக்கிறது தெரியுமா அவனுக்கு? ஊர்ல இருக்கிறவங்க அந்த பணத்தை சரியா பயன்படுத்த மாட்டாங்க. அவர் சொன்னார், கடனை அடைக்கிறதுக்கு தான் தங்கச்சி நாங்க வந்தோம். கடனை அடைக்கிறத விட்டுட்டு இவங்க டிவி வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, அதை செய்யறாங்க, இது செய்யறாங்க. திரும்ப திரும்ப நான் வரும்போது இன்னொரு 3 வருஷம்டா தம்பி, இன்னொரு 3 வருஷம்டா தம்பின்னு என் கடன் அடையவே அடையாது. அப்போ நீங்க என்ன செய்யறீங்க? உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளுகிற போது நீங்கள் தியாகியாகிறீர்கள். தியாகியாகி நம்மள பர்மனண்டா இங்கே வெயில்ல ஒருத்தர் வைக்காம இருக்கணும்னா உண்மையை தயவு செய்து சொல்லுங்கள் என்று சொல்லுவதற்காக நாங்கள் அப்புறம் அவரு சசி பேசும்போது சொன்னாரு, மனசுல இருந்து பேசுவது அறிவில் இருந்து. மனசுன்றது எங்க சார் இருக்கு? அறிவின் ஓரத்துல எங்க இருக்கு மனசு? ரொம்ப நாளா சொல்லிட்டு மனசுல சொல்ற, அங்க இருக்கிறது இதயம். அது ஒரு மசில், அவ்வளவுதான். மனசு வேற அறிவு வேற எல்லாம் கிடையாது சசி, எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். நமக்கு இருப்பது அறிவு மாத்திரம் தான்.
அந்த அறிவை செம்மாந்த முறையிலே பயன்படுத்தி அதிலிருந்து வருகிற சொற்கள் உண்மை சொற்களாக இருந்தால் உறவுகள் காயப்படாமல் இருக்கும். ஃபேஸ் த ஃபேக்ட். ஏன் தெரியுமா நீங்க முடிவாரி சின்ன சின்ன பொய்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க? சின்ன சின்ன பொய்களை சொல்ற எல்லாரும் அந்த நேரத்துல தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடிப்பாங்க. அந்த நேரத்துக்கு எஸ்கேப், அவ்வளவுதான். ஆனால் அந்த சின்ன சின்ன பொய்களை சொல்லாமல் அந்த நேரத்துல ஒரு தைரியத்தோட நீங்க இருந்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு லிபரேஷன் கிடைக்கும். அதனுடைய சுவையை எப்பவாவது நீங்க 3 பேர் அனுபவிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு விடுதலை கிடைக்கல. ஒரு உண்மையை சொல்லுவது என்பது ஒரு விடுதலை, ஒரு ரிலீஃப். அது வேணாமா உங்களுக்கு? பொய்யின் அழுத்தத்திலேயே வசந்த கால காற்றிலே வீசுங்க. வசந்த காலமே கிடையாதுங்க துபாயில. எங்க இருக்கு? நீங்க செயற்கையா உருவாக்கலாம். இந்த செயற்கை வேண்டாம் என்று நாங்கள் சொன்னால் அவர் உடனே சொல்றாரு லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அந்த படத்தெல்லாம் நீளமா சொல்றாரு, கதையை சொல்றாரு, கிளைமாக்ஸ் வரைக்கும் வந்துட்டாரு. சரி, கடைசியில அந்த படம் வரல. நாசி படம் இவர் கதை. அந்த கதையில சரியா அப்பாவை கேஸ் சேம்பருக்கு கூட்டிட்டு போகும்போது மிகச்சரியாக தமிழ் சினிமால கடைசி சீன்ல போலீஸ்காரர் வராது மிகச்சரியாக நேசப்படைகள் வெற்றி பெற்று. நேசப்படைகள் வரலையா? 6 மாசம் கழிச்சு வந்தாங்க. அந்த பையன் என்ன ஆகும்? சில சினிமாக்களுக்காக சில கவித்துவங்கள் இருக்கலாம். வாழ்க்கையில பிள்ளைகளை அப்படி வளர்க்காதீங்க தயவு செஞ்சு. நீங்க படுற கஷ்டங்களை உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி சொல்லி சொல்லிதான் வளர்க்க வேண்டும். அவர் சசி பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னா நீங்க கவனிச்சீங்களா? விவசாயி வான்மழைக்காக காத்திருப்பது போல சொன்னாரா இல்லையா? கவனிச்சிட்டு தானே? வான்மழை பொய்த்து போன விவசாயி அதுக்கு ஒரு லாங்குவேஜ் வச்சிருக்கான். மழை இல்லைன்னா அதுக்கு ஒரு லாங்குவேஜ் வச்சிருக்கான். மழை பொய்த்து போனாலும் சொல்லுவோம். மழை கூட பொய் சொல்லக்கூடாது சார். அப்பதான் விவசாயினுடைய வாழ்க்கை நல்லா. ரொம்ப போயிட்டிங்க. மகுடேஸ்வரனுடைய கவிதையெல்லாம் இது மட்டும் தமிழ் பட்டிமன்றங்கள் காணாத கவிதையெல்லாம் அரங்கேற்றிருக்காரு. நல்ல அவருக்கு வாழ்த்துக்கள். இடக்கரடக்கல் என்ற அழகான சொல்லை பயன்படுத்தினார். அது ஒரு யூஃபெமிசம். யூஃபெமிசம்ன்றது என்ன சார்? பொய்க்கு இன்னொரு பேர் சார், அவ்வளவுதான் சார். Euphemism is another euphemism for lying. அவ்வளவுதான். எங்க பாஸ் கிட்ட நம்மளாம் சொல்லுவோமா, உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆள் கிடையாது சார். இந்த உலகத்தில் மிகப்பெரிய கம்பெனிகள் கவிழ்ந்ததற்கும் மிகப்பெரிய அரசர்கள் அழிந்ததற்கும் காரணம் சசிகுமார் மாதிரி பக்கத்திலே நின்று பாஸ் நீங்க தான் பாஸ் கரெக்ட்னு சொன்னாங்க. கம்பனை பத்தி இந்த மேடையில பேசிருக்கோம். கம்பன் சொல்றான் அமைச்சர்கள் தசரதனுக்கு எப்படி இருந்தார்கள் சொல்றோம். அமைச்சர்கள் தசரதனுக்கு எப்படி அமைஞ்சாங்கன்னு. அவன் தலைமகன் கோபப்பட்டால் கூட நீ செய்வது சரியில்லை என்று சொல்லுகிற அமைச்சர்களை தயரதன் பெற்றான் என்று கம்பன் எழுதினான். உயிர் போனாலும் கூட உண்மையை சொல்லுவேன்ற அமைச்சர்கள் இருந்ததனால் நல்லாட்சி. அப்ப ராவணனுடைய ஆட்சி எப்படி பிழையா போச்சு? மகாகவி பாரதி எழுதுறான். பண்டோர் ராவணனும் சீதைதனை கொண்டு போய் இலங்கை தனில் வைத்து இது சரியான கேட்ட போது தக்கது நீர் செய்தீர் ஐயா, தர்மத்துக்கு இச்செய்கை ஒக்கும் என கூறி உகந்தனராம் சாத்திரிமார். சாத்திரிமார் அங்க மந்திரிகள் சொன்னாங்களா ராவணன் கையடி செஞ்சுதான் கரெக்ட். யாரு? நம்ம சசிகுமார் பத்தி. சசிகுமார் இலங்கை. தக்கது நீர் செய்தீர் ஐயா, தர்மத்துக்கு இச்செய்கை ஒக்கும் என கூறி உகந்தனராம் சாத்திரிமார். அடுத்தலை மகாகவி போட்டான். பேயரசு செய்தால் பிணத்தினும் சாத்திரன். பக்கத்துல இருக்கிறவனுடைய ஒரே டியூட்டி, let your boss know that what he is doing is not correct. அத நீ செய்யலனா நீ ஒரு வேலை போயிட்டு நீ பயப்படுற. அப்ப அந்த 3 பேரும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பேச வந்திருக்கிறவர்கள். என் வேலை போனாலும் பரவாயில்ல, இந்த நிறுவனத்துல வேலை செய்யற ஆயிரக்கணக்கான பேருடைய வாழ்க்கை போகக்கூடாதுன்னு உண்மை சொல்றாங்க. அப்படிப்பட்டவர்களை பக்கத்திலே வைத்திருக்கிற பிசினஸ் தான் இருக்கும். அந்த சிஇஓ தான் உருப்பிடுவான். அந்த அரசாங்கங்கள் தான் சரியா நடக்கும். நாங்க மகுடேஸ்வரருடைய கவிதை பத்தி என்ன சொன்னீங்க சசி? நான் அந்த பாப்பா கேக்குது, நான் ஏன் இந்த போட்டோல இல்லை
இந்த காலத்து பாப்பால தெளிவா இருக்குங்க, தெளிவா இருக்கு. I was not born then. அழகா உங்களுக்கு தெரியணும் கூட சொல்லுங்க. பழைய கவிதையெல்லாம் எதுக்கு? அது நமக்கு கிளாஸ் எடுக்குது. இவர் வந்து அது பாப்பா கேட்டு அதனுடைய மனசு இதுல என்ன பண்ணுவோம், அப்ப நீ பிறக்கலன்னா அது மனசு நொந்துருமா உடனே. எங்களை சவட்டி அடிச்சாங்க அப்பவே எங்க மனசு நோங்கல். நீ பிறக்கலன்னா மனசு நொந்துருமா. என்னத்துக்கு மயில தடவிட்டே இருக்கீங்க உங்க பிள்ளைகளை? Let them face reality. என்ன சொல்லணும் நீங்க? You were not born then. What do you mean by that? சரி, நான் உனக்கு புரியும்போது சொல்றேன். புரியுற சார், பிள்ளைகளுக்கு நீங்க புரியுற வயசுல புரியுற மாதிரி சொல்லாததுனால தான் சார் பிரச்சனையே வருது. மகுடேஸ்வரர் கவிதை நல்லா தான் இருக்கு. நீங்க உங்க வீட்டுல நீங்க இல்ல அந்த பாப்பா இருக்கு, அது கேக்குது. நான் ஏன் போட்டோ ஆல்பம் உடனே அவர் சார், நான் உன் தாயும் கையை பற்றி இந்த கலகலப்பில நீ இருந்த இந்த கொடுமைக்கு தான் அப்பா உன்னோட நான் பேசுவேன். அதெல்லாம் அந்த பிள்ளைக்கு புரியுமா? நாங்களே பசியில் மகுடேஸ்வரன் கவிதை பொய்ன்னு உங்களுக்கு யார் சொன்னது சசி? அந்த மகள் தான் என் வாழ்வின் விளக்கு என்று சொல்லுகிறார். இதை விட பெரிய உண்மை உலகத்திலே இருக்கவே முடியாது. எல்லாத்தையுமே கவித்துவமா சொன்ன நேரம் ஆகாது, நமக்கு கடுப்பா இருக்குமா இருக்காது. புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே. கண்ணதாசன் காதல் ஒன்றுதான் மெய்யே மெய்யேன்னு சொல்ற. காதல் ஒன்றுதான் மெய்யே, காதல் ஒன்றுதான் மெய். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாக்கி எல்லாம் பொய், காதல் ஒன்றுதான் மெய். கொஞ்சம் வயசானவங்களுக்கு நான் சொல்றது நல்லா புரியும். பணம் பணம் பணம்னு ஓடிட்டாங்க, பதவி பதவி பதவின்னு ஓடிட்டாங்க. அந்த கார் போதாது அடுத்த காரு, அடுத்த கார் போறாது அடுத்த காரு. சரி, வீடு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு வில்லா வாங்கிடுவோம். அது என்ன வில்லா எல்லாம் வாங்குறாங்க, அந்த மாதிரி தலையாடு பெரிய பெரிய ஏதோ இடத்துலயே வீடெல்லாம் கட்டுறாங்களாங்க. எது வாங்கினாலும் போதாதுன்னு ஒரு ஆள் ஓடிக்கிட்டே இருக்காருங்க. எல்லாம் அவருக்கு உண்மையா தோணுது. பணம் பதவி வீடு வில்லா கார் எல்லாம் உண்மையா தோணுது. கொஞ்சம் வயசான பிறகுதான் தெரியுது வாழ்க்கையில இது எதுவுமே உண்மை இல்லை. பாட்டிதான் உண்மை. அந்த அண்ணி வந்தாலே பாட்டி பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்க ஒரே ஒரு ஆள் தான் வாழ்க்கையில எந்த கஷ்டத்திலயும் கூட இருப்பாங்க. நீ பணம் வந்த போது வில்லா வந்த போது 7-8 பேர் சேர்ந்து பாராட்டினாங்களே, அவங்கள காணாம போயிடும். கடைசியில அவ ஒருத்தி இருக்காள். அதனாலதான் பாரதிதாசன் முதியோர் காதல் எழுதுங்க. புதுமலர் அல்லல் காய்ந்த புற்கட்டு அவள் உடம்பு. தாத்தா பாட்டியை பத்தி சொல்ற. புதுமலர் அல்லல் காய்ந்த புற்கட்டு அவள் உடம்பு, சதிராடும் நடையாள் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவளுக்கு வரல் நிலம் குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும் இருக்கின்றாள் என்பது ஒன்றே என்று பாரதிதாசன். காதலை விட பெரிய போய் கிடையாதுன்னு சொல்ற ஆட்கள் எல்லாம் காதல் இன்னும் சிக்காத ஆட்கள். அது ஒன்றுதான் உண்மை. சிக்கி தோத்து போன ஆட்கள். பாலச்சந்தர் படத்துல நிறைய காட்சி வந்து, அதுக்காக சாருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகள். காலத்துக்கு முந்தி சிந்தித்தவர் பாலச்சந்தர். புன்னகைன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் வந்து மிகச்சரியாக இந்தியா சுதந்திரம் பெற்று அந்த 25 ஆண்டு வர்ற அந்த சமயத்துல வந்த படம், சுதந்திரத்துக்கு பிறகு வந்த படம். புன்னகை என்ற படத்தில் சுதந்திரம் வந்த உடனேயே எல்லாரும் சுரண்ட ஆரம்பிக்கிறார்கள். ஒரே ஒருவர் மாத்திரம் உண்மையை சொல்லிக் கொண்டு வாழ்கிறார். அவருடைய வாழ்க்கை என்ன ஆனது என்று சொல்லுகிற படம் தான் புன்னகை. அவன் ஒரு பெண்ணை மணந்து கொள்கிறார். அந்த she happens to be a rape victim. ஒரு பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த பெண்ணு யாராலோ கற்பழிக்கப்பட்டவள். அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கு. அந்த ரேப் இன்சிடென்ட்னால அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. கதாநாயகன் அவளை திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்து கொண்டு வாழ்கிறான். இந்த கதாநாயகனுடைய அப்பா இருக்கார் பாருங்க, அவருக்கு இந்த திருமணம் பிடிக்கல.
அந்த கதாநாயகி அவளோட பையன், அந்த பையனை தன் பையனாவே தான் வளர்க்குறான் கதாநாயகி. அப்பான்னு அவன் இவனை தான் கூப்பிடுறான். இந்த கதாநாயகனுடைய அப்பா வந்து இந்த அந்த பெண்ணை பார்த்து கேட்குறான், எதுக்காக நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க? என்னோட சம்மதம் கிடைக்கல, எதுக்கு பண்ணிட்டீங்க? அந்த கதாநாயகி சொல்ற, சத்தியத்துக்காகவே அவர் வாழறாரு. அவர் பேரு சத்யா தான். அந்த கதாபாத்திரம் ஜெமினி கணேசன். சத்தியத்துக்காகவே அவர் வாழ்ந்தார். அந்த சத்தியத்துக்காக தான் என்ன அவர் கல்யாணம் பண்ணிட்டார். அவன் சத்தியமே தான் பேசினான். அவனுக்கு தெரியுமான்னு அப்பா கேட்டார். எப்பவோ அவர் உண்மைதான் பேசிட்டார், பொய்யே பேசுறது இல்லை. அப்படி ஒரு ஆளால வாழவே முடியாது. இந்த டயலாக் பாலச்சந்திரன், அப்படி ஒரு ஆளை வாழும், அதுதான் 3 பேர் சொல்றாங்க. அப்படி ஒரு ஆளால வாழவே முடியாது. இல்ல அவர் அப்படித்தான் வாழ்ந்தார். சரி, அந்த குட்டி பையனை கூப்பிடுற, உங்க அப்பா யாரு? உங்க அப்பா பேரு சத்யா. அவர் அந்த கதாநாயகி பாக்குறாரு, இது உண்மை. அந்த குட்டி பையன் சொல்றான், எங்க அப்பாவா சத்யா இருந்தாரு, ஆனா என்னுடைய உண்மையான அப்பா அவர் இல்லைன்றத அவர் என்கிட்ட சொல்லியிருக்காருன்னு. இதுதான் சார் உண்மை. எதையும் சொல்லுவதற்கு என் நெஞ்சத்துக்குள்ளே அறம் இருக்கிறது. அந்த அறம் எனக்கு தைரியம் தருகிறது. அந்த தைரியத்தின் துணை கொண்டு நான் உண்மையை சொல்லுகிற போது உலகத்தில் அத்தனை பேரில் யாரை பார்த்தும் பயமில்லாத வாழ்க்கையை நான் வாழ்கிறேனே, அதுதான் உண்மை நமக்கு தருவது. எதிரணியில் இருக்கிற 3 பேரை பற்றி மட்டும் அல்ல, இந்த சமூகத்தை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனை. எதையெல்லாம் விழுமியங்கள் என்று நாம் கொண்டாடுகிறோமோ, போற்றுகிறோமோ, பாராட்டுகிறோமோ, அதை காப்பாற்ற வேண்டும் என்று குலை நடுங்க பிரார்த்தனை செய்கிறோமோ, இதெல்லாம் என்னங்க இருக்கு? பேட் கேர்ள் ஒரு படம் வந்திருக்குங்க. என்ன வேணா ஆகலாம் ஒரு பொண்ணு, எப்படி வேணா சொல்லலாம். இதெல்லாம் என்ன பாஸ் தப்பு இருக்கு? கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா என்ன பாஸ்? இப்படி நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விழுமியங்கள் என்றும் வேல்யூஸ் என்றும் எதுவுமே இல்லாத ஒரு சமூகம் தான் நமக்கு நிச்சயம். பெரிய பொய், நெருப்புல சின்ன நெருப்பு பெரிய நெருப்புன்னு இருக்கா உங்களுக்கு? அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்த தணிந்தது காடு கடல் வீரத்தில் குஞ்சென்றும் பூப்பென்றும் உண்டோ நான் மகாகவி பாரதி. நெருப்பு சின்ன நெருப்பு என்னடா பெரிய நெருப்பு என்னடா, ரெண்டும் ஒண்ணுதான். இப்போய் சின்ன சின்ன போய் சொல்றதுனால மத்தவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் நாங்க சொல்லவே வரலைங்க. அவங்க 3 பேர் தலைமை சரியா புரிஞ்சு மற்றவங்களுக்கு பிரச்சனைன்னு நாங்க சொல்லல. மற்றவர்கள் மனம் நிம்மதி அடைவதற்காக அவங்க நிம்மதி அடைறாங்களா, நீ நிம்மதியா இருக்கியான்னு அவங்க கேட்கிறேன். நீ நிம்மதியா இருக்கியான்னு கேட்கிறேன். சொல்லிட்டேன்ல, சொல்லிட்டேன். நீ நிம்மதியா இருக்கியா? தெரிஞ்சிருப்போம் பக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது இல்ல. ஒரு பொய்ய மறைக்க 100 பொய் சொல்றல. 100 பேருக்கு 100 பொய் சொன்னப்படி யார் யார்கிட்ட என்னென்ன பொய் சொன்னோன்னு நினைவு வச்சுக்க முடியாம நீ தடுமாறல. இதெல்லாம் உனக்கு தேவையான்னு அந்தந்த நேரத்தில் உண்மையை சொல்றவனுக்கு சுமையே கிடையாது. பிகாஸ் he doesn't have to remember anything. ஆனா பொய் சொன்னவனுக்கு எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கணும். எல்லாவற்றையும் நினைவுகளாக சுமந்து கொண்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அந்த 3 பேரா பாரங்களே இல்லாமல் தைரியமாக உலகத்தை எதிர்நோக்குகிற திராணியும் தெம்பும் இருக்கிற நாங்கள் 3 பேரா என்ற முடிவை நடுவரிடம் பெற்றுவிட்டு தைரியமாக இருக்கிறவர்கள் உண்மை பேசுங்கள், பயந்து வாழ்கிறவர்கள் பொய்களை சொல்லுங்கள்.